அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல மின்வெட்டுக்கான போராட்டம் நடந்துட்டே இருக்கு. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சென்னையில எங்க பார்த்தாலும் மின்வெட்டு. எங்க முக்கியமான இடம்னு பாத்தீங்கன்னா மதுரவாயில், திருவெட்டியூர், எண்ணூர், வில்லிவாக்கம், மடிப்பாக்கம் இந்த மாதிரி ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா 6 மணி நேரத்துக்கு ஒரு மின்வெட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதனால என்ன பாதிப்படைகிறாங்கன்னா மக்கள் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி இதெல்லாம் ட்ரிப்பாய் இறங்கிட்டே இருக்கு. இதனால ட்ரிப்பா இறங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா எல்லாமே பழுதாகி போயிடும். ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா ரிப்பேர் ஆகி போச்சு. திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேப்பேட்டை அருகே 2 நாட்களாக சீரான மின் விநியோகம் இல்லை என மக்கள் புகார். அதிகாரிகளை கண்டித்து மாநில நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பகுதியில் 3 நாட்களாக மின் இணைப்பு வழங்கப்படாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூர் மின்கோணகர் பகுதியில் தினந்தோறும் 3 மணி நேரம் மின்வெட்டு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில தொடர் மின்வெட்டை கண்டித்து மின்வாரிய ஊழியர்களை சிறைபிடித்த பொதுமக்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இதனால மக்கள் ரொம்ப கோபமா வீட்டுல இறங்கி போராட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா முதல்வர் போற சாலையை பேரிகேட்லாம் மறியல் பண்ண ஆரம்பிச்சாங்க. சென்னையை அடுத்த நீலாங்கரை பகுதியில் கடந்த 10 நாட்களாக மின்வெட்டு நிலவுவதை கண்டித்து முதலமைச்சர் விஜய் குடியிருக்கும் கிழக்கு கடற்கரை சாலையை மறித்து மக்கள் முற்றுகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழ்நாடு முதல்வருக்கு ஒரு கோரிக்கை என்னன்னா, எங்களுக்கு இலவச மின்சாரம் தேவையில்லை, 200 யூனிட் எனக்கு தேவையே இல்லை, எங்களுக்கு தனி தர மின்சாரம் கொடுத்தாலே போதும். நன்றி, வணக்கம்.